எல்லாருக்கும் வணக்கங்க. நான் போன பதிவில் திருப்புவனம் கோயில் போனதை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஷேர் பண்ணியிருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய புஷ்பவனேஸ்வர், அந்த சௌந்தரநாயகி அம்மனோட திருக்கோயில் போயிட்டு வந்ததை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில், நல்ல நீண்ட தல வரலாறு கொண்ட கோயில். திருமுறைகள் பாடினவங்க அந்த கோயிலில் வந்து நிறைய பேர். அதில் நம்ம சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர், அப்பர், மாணிக்கவாசகர், சுந்தரர், அவங்க எல்லாருமே வந்து அந்த தலத்தை பற்றி பாடியிருக்காங்க. இந்த கோயிலோட தல வரலாறுன்னு பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈஸ்வரன் வந்து புஷ்பவனேஸ்வர்னு அழைக்கப்படுறாரு. இந்த ஊர் பேர் திருப்பூவனம் அப்படின்றது தான் வந்து அதோட ஒரிஜினல் நேமு. அந்த இறைவன் வந்து பார்த்திங்கன்னா பாரிஜாத மலருடைய படிமத்தினால் ஆனவர் அப்படின்றத சொல்கிறாங்க. புஷ்பவனேஸ்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து சிவபக்தர். அவருடைய தந்தை வந்து இறந்துட்டார். அவருடைய அஸ்தியை வந்து அவரோட விருப்பப்படி காசிலையும் ராமேஸ்வரத்துலேயும் கரைக்கணுன்றதுக்காக காசியில் பாதியும் ராமேஸ்வரத்தில் பாதியும் கரைக்கிறதுக்காக அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் கூட உடன் ஒரு துணைக்கு ஒருத்தரும் வர்றாரு. அப்படி வடநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து கொண்டிருக்கும்போது காசியில் அவரோட தந்தையுடைய அஸ்தியை கரைச்சிட்டு மீதியை வந்து ராமேஸ்வரத்தில் கரைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு வர்றாரு. வர்ற வழியில் வந்து நம்ம மதுரை மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சிவகங்கை திருப்புவனம், இப்போ இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம், அந்த இடத்துக்கு வந்து அவர் வரும்போது அவருடைய கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஓய்வு எடுத்திருக்காங்க. அப்போ வந்து அந்த அஸ்தியை வந்து கூட வந்தவர் வந்து திறந்து பார்த்துருக்காரு. அது வந்து அஸ்தியானது சாம்பலானது பூவாக மாறி இருந்திருக்கு. இதை வந்து கூட வந்தவர் தான் அதை பார்த்துருக்காரு. ஆனால் அதை வந்து அவர் அந்த தந்தையுடைய மகன்கிட்ட வந்து சொல்லலை. திரும்ப அவங்க 2 பேரும் பயணம் பண்ணியிருக்காங்க. பயணம் பண்ணி தொடர்ந்து பயணத்தை மேற்கொண்டு ராமேஸ்வரம் வரைக்கும் போயிருக்காங்க. அங்கே போகவும் அவர் அந்த ராமேஸ்வரத்தில் தந்தையுடைய அஸ்தியை கரைக்கிறதுக்காக அதை திறந்திருக்காரு. அப்போ அது திரும்பவும் சாம்பலாக மாறி இருக்கு. இது சாம்பலாக மாறினதை பார்த்து அந்த கூட வந்தவர், இந்த மாதிரி நான் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிய நாட்டில் வந்து அஸ்தியை திறந்து பார்த்தேன், அதில் வந்து பூவாக மாறி இருந்தது, இப்போ என்னடானா இது திரும்பியும் சாம்பலாகவே மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உடனே அவர் உடனே நம்ம வந்து அந்த ஊருக்கே போவோம்னு சொல்லி அவரை அழைச்சிக்கிட்டு வைகை ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய திருப்புவனத்துக்கு வந்திருக்காரு. அங்கே வந்து தன் தந்தையுடைய பூவாக மாறின அந்த இடத்துல வந்து தந்தையுடைய அஸ்தியை வந்து அவர் கரைச்சதாக வந்து சொல்லப்படுது. அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்து திருப்புவனம், அதாவது புஷ்பவனேஸ்வர் அப்படின்ற பேர் வந்து எம்பெருமானுக்கு கிடச்சதா சொல்கிறாங்க. சிவபெருமான் சன்னதி முன்னாடி அழகான ஆற்றங்கரையோரமாக நந்தி பகவான் இருக்கார். அங்கே முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு வந்து நம்ம தர்ப்பணம் பண்ணலாம். அமாவாசை போன்ற நாட்களில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். திருவாதிரை நாட்கள்லேயும் வந்து அங்கே பாடல்லாம் பாடுறாங்க. கோயில் ரொம்ப அழகான கோயில், அமைதியான கோயில், பழமையான கோயில். இன்னும் பராமரித்தா இன்னும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் சாயந்தரம் 7 மணிக்கு மேலே அந்த கோயிலுக்கு வெளியில் வந்து டியூஷன் எடுக்கிறாங்க. டியூஷன் மீன்ஸ் அந்த ஊர் கிராமன்றனால குழந்தைங்க எல்லோரும் வந்து அந்த கோயிலுக்குள்ளே வந்து படிக்கிறாங்க. அது மற்ற கோயிலில் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. பாரதியார் சொல்லுவார், இந்த மாதிரி கோயில் பள்ளிக்கூடம் கட்டணும், கோயில் கட்டணும், இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அதை வந்து நான் அந்த இடத்துல வந்து நான் உணர்ந்தேன். ஆலயம் அப்படின்றது வந்து படிக்கிறதுக்கும் ஞானத்துக்கான இடம் அப்படின்றத வந்து நாங்கள் உணர்ந்தேன். ரொம்ப அருமையாக ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அந்த கிராமத்து பசங்க எல்லாரும் அந்த வெளிச்சத்தில் அந்த ஆலயத்துக்கு உள்ள மீன்ஸ் கருவறைக்கு உள் மண்டபம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வெளியில் ஒரு 7 மணி போல் நான் போனேன். அந்த 7 மணி போல் நான் கண்ட காட்சி, ஒரு பக்கம் கோசாலை சொல்லுவாங்க, அது இருக்குது. அது தாண்டி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லோரும் உட்காந்து படிக்கிறாங்கங்க. நான் இதை எங்கேயுமே இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. எந்த கோயிலில், மற்ற கோயில்களில் நடக்குதான்னு எனக்கு தெரியலை. எல்லா பசங்களும் அந்த கோயிலில் படிக்கிறாங்கங்க. வேதம் ஓதிதாங்க நான் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து புத்தகம், நம்ம தமிழ்நாடு புத்தகத்தை எடுத்து குழந்தைங்க படிக்கிறத பார்க்கும்போது, பள்ளி பாடத்தை படிக்கிறத பார்க்கும்போது எனக்கு இத்தனைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா
எனக்கு தெரிஞ்சு அது எல்லா கம்யூனிட்டி பசங்களும் தான், எல்லா குழந்தைங்களுங்க. எல்லா குழந்தைங்களுமே இங்கே உட்காந்து படிக்கிறத நான் கண்ணால் பார்த்தேங்க. அது அவ்வளோ அருமையான அந்த கிராம மக்களுடைய ஒத்துழைப்பு, கோயில் நிர்வாகத்துடைய திறன், இது எல்லாமே அங்கே வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே வெளிப்பட்டுச்சுங்க. இதை உங்ககிட்ட சொல்லணும். ஒரு நெகிழ்ச்சியான விஷயம். என் மனசுக்கு வந்து ரொம்ப மன நிறைவாக இருந்தது. குழந்தைங்களுக்கு வந்து கல்வி எந்தளவு வந்து முக்கியத்துவமானது, அதை வந்து சிவபெருமான் எம்பெருமானுடைய திருவடிக்கு கீழே அந்த குழந்தைங்க உட்காந்து படிக்கிறாங்க. அவங்கெல்லாம் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இறைவனுடைய கருணையால் வந்து ஆட்கொள்ளப்பட்டவங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருப்போம். நன்றிங்க.